தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சற்று முன் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். சற்று முன் காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். நேற்றைய தினம் இரவு காங்கிரஸ் கட்சிக்கும் திமுகவுக்கும் தேர்தல் உடன்பாடு ஏற்பட்டது. 28 சட்டமன்ற தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா என்று ஒப்பந்தம் போடப்பட்டது. ராஜ்யசபா 6 ராஜ்யசபா உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. அதற்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்யசபா வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள். காங்கிரஸ் கட்சி தனக்கு ஒதுக்கப்பட்ட அந்த ஒரு ராஜ்யசபா தொகுதிக்கான வேட்பாளரை சற்று முன் அறிவித்துள்ளது. கிறிஸ்டோபர் திலக் என்பவர் அறிவிக்கப்பட்டுள்ளார். இவர் பூர்வீகம் திருச்சியை சார்ந்தவர். இவர் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளராக உள்ளார். திரிபுரா, சிக்கிம், நாகாலாந்து, மேகாலயா உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளராக உள்ளார். இவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு. ஆனால் தமிழ்நாட்டில் இவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கும் இவருக்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்காக வேண்டி வேலை பார்த்தது கிடையாது, உழைச்சது கிடையாது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டது கிடையாது. இவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர். இவர் வடகிழக்கு மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சியுடைய பொறுப்பாளராக செயல்படுறாப்புல. இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியில் நிறைய பேர் தமிழ்நாட்டில் உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் தமிழ்நாட்டை சார்ந்த பூர்வீகமாக கொண்ட ஒருத்தரை கொண்டு போய் சீட்டு கொடுத்துருக்கு. அவருடைய பூர்வீகம் தமிழ்நாடு தான். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக வேண்டி அவர் எந்த வேலை பார்த்தது கிடையாது, வேட்பாளர்களுக்கு பணியாற்றது கிடையாது, எலெக்ஷன் பணி ஆற்றியது கிடையாது, தமிழ்நாடு காங்கிரஸ் வளர்ச்சிக்கு உதவியதும் கிடையாது. இதுதான் காங்கிரஸ் கட்சியில் கடைக்கோடியிலேருந்து உழைச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு சீட்டு கொடுக்காம காங்கிரஸ் கட்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு உழைக்காத ஒருத்தருக்கு போய் இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்காங்க. கிறிஸ்டோபர் திலக் இன்னும் சற்று நேரத்தில் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார்.